ஸ்ரீ மகாபெரியவர் காஞ்சி தெய்வம். ஸ்ரீ மகாபெரியவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதரை நான் முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பரிசுத்த ஒழுக்கமானவர் அப்படின்னு நான் நம்பினேன்னா இது வரத்தான் நம்புவேன், வேறு யாரையும் நான் நம்ப மாட்டேன். அவருடைய ஜாதகத்தில் கூட சுக்கிரன் உச்சமாகி ராகுவோடு இருப்பார். உச்சமான சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், 8இல் மறைந்திருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். ஸ்ரீ மகாபெரியவர் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவருக்கும் சுக்கிரதசை வரத்தான் செஞ்சது. அப்போ ஒரு கிரகம் அது என்னதான் உச்சமாக இருந்தாலும் என்னதான் வலிமையாக இருந்தாலும் அது சொகுசை. மகாபெரியவர் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பரிசுத்தமானவர், கடவுள், காஞ்சி கடவுள். இந்த காஞ்சி தெய்வத்துடைய வாழ்க்கை வெளிப்படையானது. அவர் அப்படிலாம் நம்மளை மாதிரிலாம் வந்து ரூமை பூட்டிக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு மடத்தில் இல்லை, அது இல்லை, வெளிப்படையாக இருந்தார். உண்மையான துறவியோட இதில் ஓஷோவே ரோல்ஸ் ராய்ஸில் 96 ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருந்தவர். ஓஷோலாம் வந்து துறவின்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு ஃபிலாசபர்னு வேணால் தத்துவ ஞானின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த காஞ்சி தெய்வம் உண்மையிலேயே துறவு நிலையாக ஒரே ஒரு கம்பை மட்டும் அந்த அவருடைய அந்த பாரம்பரிய அந்த ஒரே ஒரு கோலை மட்டும் வைத்துக்கொண்டு நடந்தே போய் சாதாரண உப்பில்லாத சாப்பாடை சாப்பிட்டு ஒரு கீரையை வந்து 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டதுக்காக 3 நாள் பட்டினி கிடந்தவர் இந்த மனுஷன் கிடையாது, உண்மையிலே இது தெய்வம். அப்போ இந்த மாதிரி சுக்கிரனுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டான ஜாதகம். ஸ்ரீ மகாபெரியவருடைய ஜாதகம் உச்ச சுக்கிரனாகி ராகுவோடு இணைந்து சனியின் பார்வை. அப்போ எந்த இடத்துல அப்போ எல்லாம் வந்து சேருது பாருங்கள். சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் 3, 8ன்னு மட்டும் சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே 8ல் மறைஞ்சிட்டாரா? 8ல் மறைஞ்சது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. 8ல் அவர் மறையக்கூடாது. 8ல் மறைந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்து இணைந்திருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். இந்த இடத்துல சனி சுபத்துவத்தை அடைகிறார், சுக்கிரன் பாபத்துவத்தை அடைகிறார். ஒரு துறவிக்கு தேவையானது சனியின் சுபத்துவம், ஆன்மீக அமைப்பிற்கு தேவையானது சனியின் சுபத்துவம். ஆகவே இங்கே குருவும் சுக்கிரனும் சனியை பார்த்து சுபத்துவப்படுத்தி அங்கே சுக்கிரன் சனியின் இந்த பார்வையினால, சனியின் பாப பார்வையினால இந்த மாதிரி ஆனது வந்து இப்போ இவருக்கும் சுக்கிரனோடு சேர்ந்த கிரகங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான். சரி, இப்போ இது ரஃபீக் நீங்கள் கேட்டதுனால சுக்கிர தசையில் பிறந்த மகான்கள் எனக்கு தெரிந்தவர் இந்த என்னுடைய கண் முன்னால் வாழ்ந்து துறவுக்கு இலக்கணமாக இருந்து பெண்களை பற்றியே சிந்திக்காமல் இருந்து பெண்களை பற்றிய எந்த விதமான ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்தவருக்கு இந்த மகான் ஸ்ரீ மகாபெரியவருடைய ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம்.